எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்கள் தொலைவினொலியா. இன்றைக்கி நம்ம திருவண்ணாமலையில் இருக்கக்கூடிய அற்புதமான ஒரு இடத்துக்கு தாங்க பார்க்க வந்திருக்கோம். இது எக்ஸாக்டாக அண்ணாமலையார் கோயிலோட பேய் கோபுரத்துக்கு பேக் சைடில் போகிற வழியில் போனால் மலையோட உச்சிக்கு போகிறதுக்கு வழி இருக்குங்க. அந்த வழியாக தான் நம்ம போகணும். இங்கே பெருசாக எந்த ஒரு போர்டோ இல்லை குறியீடுகளோ கிடையாது. சரி, இப்போ அந்த இடத்துல என்ன இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா, அங்கே ஒரு அற்புதமான தீர்த்தம் இருக்குங்க. இந்த தீர்த்தத்தோட பேர் என்னன்னு கேட்டிங்கன்னா முளைப்பால் தீர்த்தம் அப்படின்னு சொல்கிறாங்க. பெரும்பாலும் நிறைய பேருக்கு இந்த தீர்த்தம் பற்றி தெரியாமல் கோயிலில் தரிசனம் மட்டும் பண்ணிவிட்டு அப்புறம் கிரிவலத்தை முடிச்சுட்டு அப்படியே போயிடுறாங்க. போக போக கொஞ்சம் மழை வந்துட்டு சரிவாக மேலே ஏற ஆரம்பிச்சிடுங்க. முடிஞ்ச அளவுக்கு தண்ணி எடுத்துகிட்டு வாங்க. கிரிவலம் முடிச்சுட்டு வரவங்களாக இருந்தாக்க கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு அதுக்கு மேலே அப்புறமா வாங்க. இங்கே பாருங்கள், நம்ம கூட இங்கே வரவங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா கிரிவலம் முடிச்சுட்டு மேலே போயிட்டு பார்த்துட்டு வரவங்க தான் எல்லாமே. இந்த மலைக்கு போகிறதுக்கான வழி பார்த்தீங்கன்னா ரெண்டு பக்கமும் வீடுகள் கட்டப்பட்ட ரெசிடென்டல் ஏரியாவுக்குள்ளே போகிற மாதிரி தான் இருக்கும். கொஞ்சம் தூரத்துலேருந்து பாறைகளில் செதுக்கப்பட்ட படிகள் வர ஆரம்பிச்சிடும். இங்கே நிறைய சித்தர்கள் தவம் செஞ்ச இடங்களும் ஜீவ சமாதிகளும் ஆசிரமங்களும் இருக்குங்க. நீங்கள் இங்கே வரதா இருந்தால் இங்கே இருக்க எல்லா இடத்தையும் விசிட் பண்ணி பாருங்கள். நிஜமாகவே சொல்கிறேன், செம்மையாக இருக்குங்க. நான் கிரிவலம் முடிச்சுட்டு திரும்ப இங்கே நேராக மலை ஏறினதால் கால் ரொம்ப வலியாக இருக்குது. ஸோ என்னால் முடிஞ்ச ஒரு சில இடங்களையும் தீர்த்தத்தையும் பதிவிடுறேன். இதாங்க நம்ம மேலே ஏறி வந்த பகுதி. எப்படி இருக்குது பார்த்தீங்களா? செம்ம அழகாக இருக்குது. பட் இதே நம்ம விண்டர் சீசன்லேயோ ரெய்னி சீசன்லாம் வந்து தான் இதை விட இன்னும் அழகாக இருந்திருக்கும். நம்ம வந்த டைம் வந்துட்டு வெயில் காலங்கிறதுனால எல்லாமே கொஞ்சம் ஒரு மாதிரி ட்ரையாக தான் இருக்குது. இந்த மலைக்கு மக்கள் பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கக்கூடிய ரெண்டு முக்கிய ஆசிரமமான கந்தாசிரமம் அண்ட் ரமண மகரிஷி வாழ்ந்த விருப்பாட்சா குகையை பார்க்குறதுக்கு தாங்க வராங்க. பாதை கொஞ்சம் போக போக கரடு மோடாக தாங்க இருக்கும். போகிறவங்க கொஞ்சம் பார்த்து போங்க, ஏன்னா கால்லாம் நிறைய தட்டி விடும். கொஞ்சம் எப்படி சொல்கிறதுனா நிறைய இடங்கள் வந்து கால் மாட்டிக்கிறது அந்த மாதிரி தான் இருக்கும். இந்த பாதையை பார்த்தாலே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அண்ட் போகிற வழி ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா நிறைய பேர் தானம் கேட்குறவங்க இருப்பாங்க. அவங்களாம் கேட்க மாட்டாங்க எதையுமே கொடுங்கன்னு சொல்லிட்டு. உங்களால் முடிஞ்சுன்னா கையில் ஏதாவது சாப்பிட்றதுக்கு ஏதாவது பொருள் இருந்துச்சுன்னா கொடுத்தீங்கன்னா வாங்கிக்குவாங்க. இந்த மலைக்கு வரத்துக்கு கிட்டத்தட்ட 60 வழிகள் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. ஆக்சுவலி நாம் இப்போ போகிற வழி பார்த்தீங்கன்னாக்கா நேராக அந்த தீர்த்தத்துக்கு போகிறதுக்கான ஒரு ஷார்ட் ரோடு தான். பட் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா அந்த ரமண மகரிஷியோட அந்த குகை வழியாக வரதுனால இந்த தீர்த்தத்தை வந்துட்டு மிஸ் பண்ணிடுவாங்க. இங்கே போகிற வழியிலேயே ஒரு சித்தர் தவம் செஞ்ச மாமரத்து குகைன்னு ஒரு இடம் இருக்குங்க. வெளியில் ஒரு நாகச்சிலையும் பிள்ளையாரையும் வச்சு வழிபடுறாங்க. உள்ள நுழைவாயில பார்த்தீங்கன்னா அவரோட கால் பதுகை வச்சுருக்காங்க. அதை தாண்டி போனால் உள்ளறையில் ஒரு மலை குகை இருக்குங்க. கீழே குனிஞ்சு தான் போக முடியும். உள்ளே வந்துட்டு பெருசாக வீடியோ எடுக்க அலோவ் பண்ணாததுனால என்னால் முடிஞ்ச அளவுக்கு லைட்டாக மட்டும் காமிச்சிருப்பேன். அங்கே ஒரு சிவன்லிங்கம் வச்சு வழிபடுறாங்க. அந்த இடத்துல தான் வந்து பார்த்திங்கன்னா சித்தர் அமர்ந்து வந்து தவம் செஞ்சதாக வந்து சொல்கிறாங்க. இதை தாண்டி நம்ம மேலே போனால் நம்ம பார்க்க வேண்டிய அந்த தீர்த்தம் வந்துடுங்க. திருவண்ணாமலையை பொறுத்த வரைக்கும் மொத்தம் 360 தீர்த்தம் இருந்திருக்கு. இப்போ ஒரு சில தீர்த்தம் மட்டும்தாங்க இங்கே இருக்குது. நம்ம கிரிவலம் போகிற பாதையிலேயே கூட நிறைய தீர்த்தங்கள் பார்க்கலாம். ஆனால் அதெல்லாம் இப்போ ஆபத்து காரணத்தினால மூடப்பட்டு இருக்குங்க. எல்லா இடமே லாக் பண்ணி ஃபுல்லாகவே வந்து செக்யூரிட்டி போர்டு வந்து போட்டு வச்சுருக்காங்க. இதோ நம்ம வந்தாச்சு பாருங்களேன். இதுதான் ஆக்சுவலி முளைப்பால் தீர்த்தம். இதுதான் மலைக்கு போகிறதுக்கான வழி. பட் இப்போது நம்மளால் மேலே போய் பார்க்க முடியாத சுச்சுவேஷன். ஸோ நான் உங்களுக்கு தீர்த்தத்தை மட்டும் காமிச்சிட்டு போயிடுறேன். இங்கே பார்த்தீங்களா எவ்வளோ பேர் இந்த இடத்துல வந்துட்டு தண்ணி அருந்துறதுக்காக இருக்காங்க. இந்த தீர்த்தம் திருவண்ணாமலை உச்சிலேருந்து பாறைகள் வழியாக பல மருத்துவ செடிகள்லாம் தாண்டி இந்த இடத்த வந்து சேருதுங்க. நாங்கள் போன டைமில் தண்ணீர் வரத்து வந்து கம்மியாகி இருந்ததுனால இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ அடியில் இருக்குது. உங்களுக்கு வந்துட்டு பார்க்குறதுக்கு கொஞ்சம் டிஸ்கஸ்டிங் அப்படின்ற மாதிரி தான் இருக்கவே செய்யும். என்னடா இப்படி குப்பைக்குளமாக கிடக்குதுன்னெலாம் நினைக்காதீங்க. இதை குடிச்சு பார்த்தா தான் இதோட அருமை தெரியும். நான் குடிச்சு பார்த்தேன், செம்ம டேஸ்ட்டாக இருந்ததுங்க. நான் மட்டும் இல்லைங்க, இங்கே வந்து எல்லாருமே இந்த தண்ணீரை குடிச்சிட்டு வீட்டுக்கு பாட்டில்ஸில் நிரப்பிட்டு போகிறாங்க. நானுமே அதான் பண்ணேங்க. நானுமே அங்கே தண்ணி அருந்துட்டு, ஏன்னா இருந்த தாகத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா வேறு எங்கேயுமே தண்ணி கிடைக்கல. ஸோ அந்த தண்ணியை குடித்தேன், செம்ம டேஸ்ட்டாக இருந்தது. டேஸ்ட்டை பார்த்துட்டு நான் வீட்டுக்கு வந்து 2 பாட்டில் வந்து தண்ணி எடுத்துகிட்டு வந்துட்டேன். சரி, இதில் என்ன அற்புதம் இருக்குதுன்னு இவ்வளோ நேரம் சொல்லிகிட்ருக்க அப்படின்ற மாதிரி நீங்கள் கேட்டிங்கன்னா, இந்த தீர்த்தம் வேறு நேரத்தில் காட்சி அளிக்குங்க. என்ன சொல்ல வரேன்னா, எட்டிருந்து பார்த்தா பச்சை நிறத்துலையும் பக்கத்தில் போய் பார்த்தா நீல நிறத்துலையும் சில இடத்துலேருந்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க. கொஞ்சம் அந்த டைரெக்டாக சென்டராக இருக்க இடத்தெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு வெள்ளை கலர்லேயும் அது எப்படி கரெக்டாக சொல்லணும்னா பால் நிறத்துலையும் வந்துட்டு நமக்கு பார்க்குற மாதிரி இருக்குங்க. ஆனால் நீங்கள் அந்த தண்ணீரை வெளியில் எடுத்து பார்த்தாக்க சாதாரண ஒரு தண்ணி எப்படி இருக்குமோ அது போல தான் காட்சி அளிக்கும். இப்போ இங்கே இருக்குது பார்த்தீங்களா, இந்த வழியாக தான் தண்ணீர் பாறைகளெல்லாம் தாண்டி இங்கே வந்து சேருதுங்க.
இருக்குங்க. தண்ணி திரும்ப வரக்கூடிய டைமில் கண்டிப்பாக இந்த இடத்த வந்து ஃபுல்லாக இருக்கும்போது நான் உங்களுக்கு வீடியோ எடுத்து திரும்ப ஒரு தடவை நான் அப்லோட் பண்ணுறேன். இங்கே இருந்த சித்தர்கள்லாம் இந்த தீர்த்தத்தை குடிச்சு தான் தவம் செஞ்சுருக்காங்கங்க. இந்த தீர்த்தத்தை குடித்தா பசியே எடுக்காதுன்னு சொல்கிறாங்க. அதனாலேயே இதுக்கு முளைப்பால் தீர்த்தம்னும் நம்ம தாய்கிட்டேருந்து கிடைக்கிற தாய்ப்பாலுக்கு சமமாகவும் இந்த தீர்த்தத்தை வந்து பார்க்குறாங்க. இதில் இருக்கக்கூடிய இன்னொரு அற்புதமான விஷயம், இங்கே நடுவில் கிணறு மாதிரியான ஒரு அமைப்பு இருக்குது பார்த்தீங்களா? இந்த கிணறு மாதிரியான அமைப்பில் தண்ணீர் தானாகவே ஃபில்டர் ஆகி வருதுங்க. அதில் இருக்க இந்த பைப் போட்டிருக்காங்க பார்த்தீங்க, இது மூலயமா இங்கே சுற்றி இருக்க உள்ளவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா தண்ணீர் வந்து போகிறதா வந்து சொல்கிறாங்க. அதுவும் எந்த ஒரு மோட்டாரோட வசதியுமே இல்லாமல் தானாகவே பம்ப் ஆகி அந்த தண்ணீரோட ப்ரெஷர்லேயே வந்து பார்த்திங்கன்னா இந்த ப்ராசஸ் நடக்கிறதா சொல்கிறாங்க. அவ்வளோதாங்க, உங்களுக்கும் இந்த இடத்த காட்டிட்டு நானும் தாகத்தை தீர்த்துட்டு இங்கேருந்து கிளம்புறேன். நீங்கள் இங்கே வந்தால் மறக்காமல் இந்த இடத்த வந்து பாருங்கள். அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் உங்கள் எல்லாருமே மீட் பண்ணுறேன். நன்றி.